1 பேதுரு 1:7 1 பேதுரு 1:7 வாசிக்க கேட்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசமும் சோதிக்கப்படும். வேதம் சொல்லுகிறாரு. ஒரு பொன் அழிந்து போகிறாரு. பொண்ணு என்னைக்கு நிலையா இருக்க போறதில்ல, அழிந்து போகக்கூடியதுதான். ஆனா இன்றைக்கு உலகத்துல ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது இந்த பொண்ணு தான், கோல்டு. அதை வச்சுதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுகிறாரு. உலகத்திலேயே ரொம்ப ஸ்டெடியான, அதாவது காஸ்ட்லியானதுன்னா பொண்ணு தான். அதை விட பெரிய காஸ்ட்லியான பல பொருட்கள் இருந்தாலும் அந்த பொண்ணு தான் நிலையானது. எல்லா நாட்டுக்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கிற ஒரு காரியம். அதனால வேதம் சொல்லுகிறது, பொன் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதுல எவ்வளவு கலப்படம் இருக்குது, அது சுத்த பொன்னா அப்படின்னு சோதிக்கிறதுக்கு பொண்ணை இதுல போடுவாங்க, அக்கினியில புடமிடுவார்கள். அக்கினியில போட்டா அதுல இருக்கிற குப்பெல்லாம் எரிஞ்சிரும், சுத்த பொன்னா கிடைக்கும். அது எந்த அளவுக்கு சுத்தம் என்பதை சோதிக்க அக்கினியிலே போடப்படுகிறாரு. எப்படி ஒரு பொன் அக்கினியில சோதிக்கப்படுகிறதோ அதே மாதிரி அதை காட்டிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்றது விசுவாசம். அல்லேலூயா. எங்க வீட்டுல 10 பவுன் நகை கூட இல்லைங்க, நாங்க ரொம்ப ஏழைங்கன்னா விசுவாசத்திலே நீங்கள் பெரிய பணக்காரர்கள், விசுவாசத்திலே நீங்கள் கோடீஸ்வரர்கள். அல்லேலூயா. அது அழிஞ்சு போகக்கூடியது, அழியாத ஒரு விசுவாசம், காஸ்ட்லியான ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது. அதிக விலையேற பெற்ற விசுவாசம். ஆமீன் சொல்லுங்க. எவ்வளவு நகை வச்சிருக்க? ஐயோ இவ்வளவுதானா? நீங்க சொல்லுங்க. இதை விட கிலோ 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 டன் கணக்கில் விசுவாசம் எனக்குள்ள இருக்குது, அதான் விலையேற பெற்றதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா.